ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன பயங்கரமான ஹாலிவுட் சைட்லேருந்து அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தி ஃபால் கை மூவி நம்ம 2024 ரிலீஸ் ஆனால் நம்ம மூவி தான். இந்த படம் ஆல்ரெடி வெறும் இங்கிலீஷில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் 3 நம்ம ஜியோ சினிமாஸில் இது நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட தான். அண்ட் படம் எப்படி ப்ரோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். வர்த்தான மூவி தான். நானும் இதை இங்கிலீஷில் பார்த்துட்டேன். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டண்ட் டீமில் இருப்பார். மூவிஸில் எல்லாருமே வந்து ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக அவங்களோட சைட் டபுள் தானே யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்டண்ட் எல்லாத்தையும் பண்ணுவார். ஒரு இன்சிடென்ட் ஆயிரும், இதுக்கப்புறமா ஒரு இண்டஸ்ட்ரி விட்டே போயிடுவார். பட் அதுக்கப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வந்து இப்போ ஒரு நியூ மூவி எடுக்கிறாங்க அண்ட் ஒரு ஸ்டண்ட் கை வேணும். அண்ட் அங்கே தான் நம்ம ஹீரோ திரும்பி வருவார். பட் இதுலேயும் இன்னும் நிறைய ஸ்டோரி எல்லாம் உள்ளே நடக்குது. ஆனால் ஒரு நல்ல ரொமான்ஸ், கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கான விஷுவல்ஸோடு நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ளூ லாக் அனிமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீசன் 1 வித் எபிசோட் 1லேருந்து 12 வரைக்கும் வந்து நம்ம Crunchyroll ஆப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே பேக் டு பேக் வந்து மிச்சம் மீதி இருக்க எபிசோட் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஃபைனலாக இப்போ தான் ஒரு அப்டேட்டே தந்திருக்காங்க. ஸோ எபிசோட் 13லேருந்து 24 ஃபுல்லாக நம்ம செப்டம்பர் 10லேருந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ அப்புறமா நீங்கள் இந்த Crunchyroll ஆப்பில் போய்ட்டு சீசன் 1 ஃபுல்லாக பார்த்துடலாம். நல்ல விஷயம், Crunchyroll வந்து நிறைய அனிமேஸ் எல்லாத்தையும் நம்ம தமிழ் டப்பில் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுலேயும் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். அண்ட் ஓகே, இப்போ ப்ளூ லாக் சீசன் 1 ஃபுல்லாக நம்ம தமிழ் டப்டோட நீங்கள் செப்டம்பர் 10 பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அபிகேல்னு சொல்லிட்டு இன்னொரு மூவி இருக்குது. நம்ம 2024 ரிலீஸ் ஆனது. IMDbலையும் 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இனிஷியலாக இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தேட்டர்ஸ்லாம் வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இது கூட நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் நம்ம தமிழ் அண்ட் மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆகஸ்ட் 26 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் என்ன ப்ரோ இது கான்செப்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஹாரர் அண்ட் த்ரில்லர் கேட்டகிரியான மூவி. சில பேர் வந்து ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு சம பெரிய மேன்ஷனில். அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு அதுக்கு காசு வாங்கலான்னு நினைப்பாங்க. பட் அங்கே தான் ஒரு செம்ம பெரிய ஒரு ஹாரரான ஒரு இது ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு தான் ஆக்சுவலாக ஒரு வேம்பயரு. ஸோ இப்போதைக்கு இவங்கெல்லாம் இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணல, எல்லாருமே வந்து இந்த பொண்ணுக்கிட்டே போக மாட்டிக்கினாங்க. அண்ட் அங்கேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லையா நம்ம அப்படியே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் ஏதோ ஸ்பாய்லர்ஸ்லாம் சொல்லலை. நெக்ஸ்ட் நம்ம ஆஃபீஸர் பிளாக் பெல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு கொரியன் மூவி நம்ம செப்டம்பர் 13 நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்டு இப்போதைக்கு இனிஷியல் அப்டேட் லைக் ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் ரிலீஸ் ஆக போதான். ஸோ ஓகே, இது என்ன கான்செப்டாகனு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஆஃபீஸராக இருக்கார். அண்ட் அட் த சேம் டைம் நைட் ஆனால் எல்லாம் கிரிமினல்ஸோடு சேர்ந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. லைக் அவரோட டியூட்டியை டபுள் அண்ட் த்ரிபிள் மடங்காக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும். அண்ட் ஏன்னா அவருக்கு வந்து கிரிமினல்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஒரு காமெடி ஆக்ஷன் பேக்கான ஒரு மூவியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஆஸ் ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தால் நம்ம இந்த படத்தை செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம தி பேட்மேன் யூனிவர்ஸ்லேருந்து நம்ம தி பெங்குவினோட சீரீஸும் அப்கமிங் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகுது. இனிஷியலி நம்ம தமிழ் டப்பில் வருமானே ஒரு டவுட்டோடு இருந்தேன். பட் ஃபைனலி இப்போ நம்ம செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகும்போதும் வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஹெச்பிஓவில் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அதுதான் இப்போ மேக்ஸு. ஆனால் நம்ம இந்தியாவில் நம்ம ஜியோ சினிமாவில் தான் அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ டேட்டாக நம்ம ஜியோ சினிமாவில் இப்போது தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடையும் பார்த்துடலாம். அண்ட் இது பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கைஸ், ஏன்னா ஒரு முக்கியமான லிங்க் இருக்கான். நம்ம தி பேட்மேன் மூவிக்கு அப்புறமா நடக்கிற கான்செப்ட் ஸ்டோரியை பெங்குவின் மூலியமாக வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி பேட்மேனோட செகண்ட் பார்ட் வரும்ல, அதோட ஸ்டோரியும் உள்ள அப்படியே கண்டினியூ ஆகும். அதுக்காக நம்ம இந்த சீரீஸை டெஃபினட்டாக பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மாஸ்டர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸோட லைவ் ஆக்ஷனான மூவி இப்போது க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம 2026 தான் ரிலீஸ் ஆகும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வச்சுருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு அதோட மெயினான சில கேஸ்ட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ மெயினான அவர் தான் நம்ம நிக்கோலஸ். அண்டு நிறைய நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அவர் தான் நம்ம ஹீமேனோட கேரக்டராக நடிக்க போகிறாரு. இது முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போது நம்ம மெயினாக லெத்தலா ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது இருக்குது. அண்ட் இந்த கேரக்டர் நம்ம கெமிலா மெண்டேஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நடிக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரவுண்டாக லைக் நம்ம இந்த மாதிரி ஹீமேனோட ஒரு லைவ் ஆக்ஷனான மூவி பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு நல்ல விஷயம், காஸ்ட் ஒர்க்லேருந்து ப்ரொடக்ஷன்லாம் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் நம்ம ஏலியன் ரொமியூலஸோட மூவியும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் சில இடத்துலலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லைக் நம்ம இந்தியாவில் அப்கமிங் 23 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது அப்போ நம்ம தேட்டரில் கண்டிப்பாக பார்த்துலாம். அண்ட் இனிஷியலி இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ரிலீஸ் ஆகும்போது நல்லாவே பாராட்டியிருக்காங்க. அண்ட் மெயினாகவே அதோட R-rated கண்டென்ட்காக தான் பாராட்டியிருக்காங்க.
ரொம்ப நியூடிட்டி அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் அதோட ஹாரர் மேக்கிங், ஸ்லாஷரான சீன்ஸ் அண்ட் உங்களை பயமுத்துற மாதிரியான சில விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதுக்காக தான் படத்தை செம்மையாக பாராட்டியிருக்காங்க. அண்ட் ஒரிஜினல் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் பார்த்துருக்கணும். அண்ட் சில இப்போ டைம்லைன்ஸோடலாம் தந்திருக்காங்க. ஸோ அதுக்காக நானும் இனிமேல் நானும் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கலை, நம்ம ப்ரோமித்தியஸ்லேருந்து கொவினன்ட் வரையும். பட் இது கொஞ்சம் அதுக்காக ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணணும். பழைய மூவிஸ்லாம் திருப்பியும் பார்த்தா தான் நம்ம ஏலியன் ரொமிலோஸோட கான்செப்ட் திருப்பியும் நம்மளுக்கு புரியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டெட்பூல் அண்ட் வோல்வெரின் இப்போதைக்கு ஹையஸ்டான ஆர்ரேட்டடான மூவியாக மாறி இருக்குது. ஆல்ரெடி அவங்க 1 பில்லியன் மார்க்காக க்ராஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது இருக்கிறது நம்பர் 1 இடத்துல நம்ம ஜோக்கர் மூவி தான் இருந்தது. ஏன்னா அதான் ஆர்ரேட்டட்லேயே அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்த மூவி. பட் இப்போ நம்ம டெட்பூல் அண்ட் வோல்வெரின் அதை பிரேக் பண்ணி நம்பர் 1 கொண்டு போயிட்டாங்க. ஸோ டிசியோட ஒரே ஒரு நல்ல ஒரு பேர் தந்த மூவி தான் நம்ம ஜோக்கர், அதுவும் ஆர்ரேட்டடில். ஸோ அந்த ஸ்பாட்டை ஃபைனலி நம்ம மார்வல் ஃபில் பண்ணிட்டாங்க. பட் ஒன்றும் இல்லை, ஜோக்கர் 2 திருப்பியும் வருது. மேபி இந்த ரெக்கார்டை திருப்பியும் பிரேக் பண்ணி அவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே மாதிரி அவங்களே புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா மார்வல் சைடும் நெக்ஸ்ட் இன்னும் ஆர்ரேட்டடில் அவங்களும் புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னும் நல்ல நல்ல ஸ்டோரிஸோடு கொண்டு வரதுக்காக. பை தி வே நல்ல விஷயம், மார்வல் வர்சஸ் டிசி இந்த மாதிரி நம்ம சினிமாலையும் போயிட்டுருக்குன்னு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர்லேண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. இது வந்து நம்ம கேம்லேருந்து பேஸ் பண்ணி இந்த மூவியை கொண்டு வந்தாங்க, லைவ் ஆக்ஷனான மூவியை. அண்ட் இப்போதைக்கு வேர்ல்டு வைடில் சில இடத்துல ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இனிஷியலி ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகும்போது ராட்டன் டொமேட்டோட இதுக்கு வெறும் 0% தான் வந்து ரேட்டிங்ஸ் தந்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 20 or 25 மெம்பர்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் தரும்போது வெறும் 0% தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா. இதுவே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அண்டு அதனால ஒரே ஃபேன்ஸில் டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிருந்தது. பட் இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஸ் ஆகிரும், ஒரு 2-3 டேஸ் ஆகிருக்கு. அண்ட் அதனால இப்போ ராட்டன் டொமேட்டோவில் 10% வரையும் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ மேபி சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம். பட் ஃபைனல் வேர்டிக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்களாம். ஏன்னா கேம் மாதிரி மூவி கிடையாது. மெயினாக நம்ம கெவினா தான் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஃபன் காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மேக்கிங்குன்னு ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அவங்க இன்கேஸ் அந்த மேக்கிங்கே அவங்க ஒழுங்காக பண்ணலன்னா கண்டிப்பாக அதை ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அப்படி தான் போவோம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.